ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அதனுடைய வேல்யூ மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டு, எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும். ஓகேவா, எக்ஸ்லேருந்து ஒய்க்கான உறவுகளில் கீழே இருக்கிறதுல எது இதெல்லாம் சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று இது ஈஸியாக ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்யு. ஓகேவா, கொஸ்டினில் கொடுத்துருக்குறத எழுதணும். எக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, -5 1 3 4. ஓகேவா, அடுத்து ஒயில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி. ஓகேவா, இப்போ R1ல் -5, -5க்கு ஏ, 1க்கு ஏ, அடுத்து 3க்கு பி. ஓகேவா, இப்போ இதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா, அப்போ ஆனால் 4க்கு மட்டும் இல்லை, அது மட்டும் அனாதையாக இருக்குது. ஓகேவா, அப்போ 4 என்னும் உறுப்புக்கு 4 என்னும் உறுப்புக்கு ஒய்யில் நிழல் உறுப்பு இல்லை. நிழல் உறுப்புனா என்னதுன்னா, இதுக்கு இங்கே ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நிழல் உறுப்பு. 4 என்னும் உறுப்புக்கு ஒய்யில் நிழல் உறுப்பு இல்லை. எனவே அந்த R1 என்பது சார்பாகாது, இல்லைன்னா சார்பு இல்லை. ஓகேவா, எப்படி வேணால் எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன்லேயும் இதே மாதிரி எக்ஸு ஒய்யு கொஷினில் கொடுத்துருக்கிற மாதிரி எழுதிக்கிறணும். -1 -5 3 4 ஏபிசி. கொஷினில் கொடுத்துருக்கிற எக்ஸையும் ஒய்யும் எழுதிட்டு இப்போ இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறத பார்த்து மார்க் பண்ணும். -5, B 1, B 3, A 4, C. -5, Bக்கு, அடுத்து 1, Bக்கு, 3, Aக்கு, அடுத்து 4, C. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்குது. 5க்கு -5க்கு ஒன்று இருக்குது, 1க்கு ஒன்று இருக்குது, 3க்கு ஒன்று இருக்குது, 4க்கு ஒன்று இருக்குது. அப்போ எக்ஸின் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரு நிழல் உறுப்பு உள்ளது. ஒரு நிழல் உறுப்பு உள்ளது. எனவே R2 என்பது சார்பு ஆகும். ஓகேவா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, அப்போ R2 என்பது சார்பாகும். அவ்வளோதான். ஓகேவா, எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரு நிழல் உறுப்பு இருக்குது. எனவே R2 என்பது சார்பாகும். மூணாவது ஒன்றும் அதே மாதிரி எக்ஸு ஒய்யு எழுதிக்கிட்டாச்சு. கொஸ்டினில் கொடுத்துருக்குற நம்பர்ஸை பார்த்து அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு மார்க் பண்ணுவோமா. என்னென்ன இருக்குது, -5, A 1, A 3, B 4, C 1, B. ஓகேவா, மார்க் பண்ணுவோமா. -5, A 1, A 3, B, இது B 4, C திரும்ப 1, B. ஓகேவா, இங்கே 1க்கு 2 உறுப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ 1 என்னும் உறுப்புக்கு ஒய்யில் 2 நிழல் உறுப்பு இருப்பதால், ஓகேவா, இருப்பதால் R3 என்பது
சார்பாகாது, இல்லைன்னா சார்பு இல்லை, எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன எழுதியிருக்கோம்னா ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு நிழல் உறுப்பு தானே இருக்கணும். இங்கே 1க்கு 2 இருக்கான். இதெல்லாம் திமிரு தானே. அப்போ 1க்கு 2 இருக்கிறனால 1 என்னும் உறுப்புக்கு ஒய்யில் 2 நிழல் உறுப்பு இருப்பதால் R என்பது சார்பாகாது. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.